மிக்ஸி ஜாரன்னு எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் பட்டையானது 120 கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து கிராம்பானது 240 கிராம் அளவு கிராம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து ஏலக்காய் 120 கிராம் அளவு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ரவை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் குறைங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும் எந்த மாதிரி நம்மளுக்கு இது அரைச்சி எடுத்துருக்கோன்ட்டு. எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரவை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் குறையாக இருக்கணும். அந்த மாதிரி நான் எடுத்து அரைச்சிருக்கேன். இப்போ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் பவுடரை அரைச்சிடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பராக பிரியாணி மசாலா அது பாய் வீட்டு ஸ்டைலில் நம்மளுக்கு செம்ம சூப்பராக ரெடியாச்சு. இதை கரம் மசாலாவும் கூட சொல்லுவாங்க, பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம விதவிதமான பிரியாணி ஏற்கனவே நிம்மி இப்ராஸ் வேர்ல்டுங்கிற யூடியூப் சேனலுக்கு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதை வச்சு குருமாவும் நான் செஞ்சுருக்கேன். அது நிம்மி இப்ராஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு வேணுங்கிற பாருங்கள். இந்த ஒரு கரம் மசாலா வச்சு பிரியாணி, குருமா, சிக்கன் கிரேவின்னு விதவிதமாக நிம்மி இப்ராஸ் வேர்ல்டுங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு விதவிதமாக என்ன ஸ்டைலில் வேணுமோ செஞ்சு பார்த்துட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.